மறக்காம லைக்கும் கைப்பும் எதுக்காக இந்த பேச்சு? என்ன அவன் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கா? இவனா என் பொண்ணு கெட்டறதா என்ன பேச்சு? இப்போ எவ்வளவு ஒருத்தியா இந்த வீட்டு இளவரசி தானே அப்படின்னு நீங்க தானே ஒருத்தங்க கூட்டு வந்திருக்கீங்க. இவன் யாரை கட்டினா இந்த வீட்டு இளவரசி கட்டணும். அது உங்க பொண்ணை கட்டினா என்ன, இல்ல இந்த வீட்டுல இன்னொரு பொண்ணை கட்டினா என்ன? அவளும் இந்த வீட்டு பொண்ணு தானே. சரி, இப்போ அவருக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. இன்னொன்னு, அவர் ஒரு பொண்ணு அடையணும்னு நினைச்சா யாருக்கிட்ட கேள்வி கேட்கணும் அவசியம் இல்லை. அவர் எந்த பொண்ணு கூட வாழணும் அவர் முடிவு பண்றாலோ அந்த பொண்ணு கூட தான் அவர் வாழ்வாரு. நீங்களும் நானும் பேச முடியாது. அவனை பத்தி தெரியாதே. அவன் இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான். அடையாம விட மாட்டான். கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. என் பொண்ணு வாழ வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணா? அப்ப என் பொண்ணு பாத்துட்டு இருக்கணுமா? அத நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். அவன் நான் சொல்ற பொண்ணு தான் என்ன பண்ணணும்? உங்க அப்பளே வந்தாலும் முடியாது. அவன் கிட்ட மோத வேண்டாம். அவனை பத்தி தெரிஞ்சும் மோதுறதே விபரீதம் உங்களுக்கு தெரியாது. அலெக்ஸ் வண்டியடு. சரி, நீங்க என்ன சொல்றோம்? நீ பண்றது சரியில்லை. நான் பண்றது தப்பாவே இருந்தாலும் இங்க கேள்வி யாரும் கேட்க கூடாது. என்ன கேள்வி கேட்கறது பிடிக்காதுன்னு தெரியாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா இந்த சத்தம் போடக்கூடாது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா தானே பேச்சு? பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே. ஒரு துளி கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே. இவ்வளவு நாள் பிடிச்சிருக்கு, இப்ப பிடிக்கலையா? எப்பவுமே பிடிக்கல. கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்த. நான் சம்மதம் சொல்லவே இல்லை. ஏன் நான் சம்மதிச்சா இல்ல? நீங்களே தானே பேசுனீங்க. அவன் எங்கேயுமே வாக்கு கொடுக்கலையே. அப்போ என் பொண்ணுக்கு பதிலே நல்ல இடமா பாருங்க. சீசத்தோட சிறப்பா செஞ்சிடலாம். ஆஹா, ஒட்டுமொத்த வில்லன்களும் இங்கதான் நிக்கானுங்க. அப்படியே எஸ்கேப் ஆயிரும். வந்தோன்னு மாமாவை மயக்கிட்ட பொழுது அதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. மாமா கொண்டதான் ரொம்ப பிடிச்சிருக்கா. ஏய் மாரி பேசுறா. ஆகா, இங்கேருந்து எஸ்கேப் ஆயிருவோம்பா. கடைசி ஏய், உன் கழுத்தை தாலி கட்டி உன் கூட குடும்பம் நடத்த போறேன். இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுதான் இந்த கிங்ஸோட முடிவு. இவ கூட தான் வாழ போறேன். இப்போதான் இந்த கிங்ஸனுக்கு துணை. இவ கூட தப்பித்துக்க போறேன். கல்யாண ஏற்பாடு தடப்புடல நடக்கணும். என்ன சரிதானே? அச்சார விட்டுட்ட. இனி பத்திரிக்கை அடிக்கலாம். நீங்க எதுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. இது ஓரமன. இன்னையிலிருந்து இந்த சாம்ராஜ்யத்துக்கு நீதான் அரசாணி. இந்த லியோனாதா இந்த அரமனைக்கு இனி அரசாணி. கெட்டி மேல முழங்கட்டும். ஊர் முழுக்க தம்பர் அடிச்சு சொல்லணும், இந்த அரசாணி வந்துட்டானு, இந்த அரமனைக்கு அரசாணி வந்தாச்சுன்னு. இந்த லியோனாதான் இந்த அரமனைக்கு அரசாணின்னு. அலெக்ஸ், இப்பவே ஊர் முழுக்க சொல்லிடுறேன். உழைச்சதுக்கு கூலிய வாங்க சொல்லு. நான் நிறைய கூலி கொடுக்க வேண்டியிருக்குது. வாங்கதுக்கு அவங்களையும் ரெடியா இருக்க சொல்லு. நீ போ. என்ன பகட காயாச்சுட்டானுங்களே. அப்ப நான் இருக்கேன், பயப்படாத. நீ போ. இதுக்கு ஒரு காலமும் சம்மதிக்க முடியாது. சொத்து பத்திரத்துல அப்படி கையெழுத்திடவே இல்லை. எனக்கு பிறக்க போற புள்ளதான் இந்த வீட்டுக்கு அரசாணியா வருவா. அப்படித்தானே உயிர் எழுதிருக்கு. இந்த வீட்டு உரிமைக்கு சொந்தக்காரி நீயா? அப்ப யாரு? யாரு? கூடிய சீக்கிரம் எல்லாம் வெளியில வரும். வேண்டா கிங்ஸே. நீயும் பார்க்க தானே போற. அலெக்ஸ், சாரோலின்னு கொஞ்சத்துல முடிச்சிருவான். என்ன நடக்குறீங்க? உங்களால தம்பியா நினைச்சு என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணேன். நீங்க எந்த தியாகமும் பண்ணல. இருக்கிறத சுருட்ட பாத்தீங்க. வேண்டா தமிழரசே. இல்ல, தப்பு பண்ணிட்டீங்க. அவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். கூடி சீக்கிரம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடி உயிர் பையன் இருந்ததுன்னா மூட்டு முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்புறது நல்லது. இல்ல உங்க பொண்ணுக்கு இங்க ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணினீங்கன்னா நல்லது.
எனக்கு அவன் வேண்டாம். ஏய், அவன் மட்டும் உனக்கு வேண்டாம் சொல்லிட்டா இந்த அரண்மனையில நம்ம இருக்க முடியாது. உன்னை எப்படியாவது இந்த கிங்ஸனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த அரண்மனையில ஒரு கொடியை நாட்டிடலான்னு பார்த்தேன். எனக்கு இந்த அரண்மனையில எந்த உரிமையும் கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது. உன்னை கிங்ஸனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது மூலமா உன்னை இந்த அரண்மனைக்கு அரசாணியாக்கி நான் அரசாளலான்னு நினைச்சேன். எல்லாத்தையும் தகுடு பொடியாக்கிட்ட அந்த லியோனா, அந்த தங்கம் பெத்த பொண்ணு, அவளை எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அதனாலதான் இதெல்லாம் நடந்தது. அவ பேர்ல எப்படி அரண்மனை சொத்து வந்தது? அதுதான் இப்ப கேள்வி. அரண்மனை சொத்தா? ஆமா, அவ பேர்ல அரண்மனை சொத்து இருக்குது. எப்படி அவ எப்படி இந்த அரண்மனைக்கு சொந்தமானவளா இருக்கா? அவளுக்கு இந்த அரண்மனைக்கு என்ன சம்பந்தம்? அதுக்காக தான் நாங்களே ஒரு பிளானை போட்டு அவளை இந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தோம். நாளைக்கு முழு சொத்தம் எனக்கு தான் அவ சொந்தம் கொண்டாடிட்டானா, அதுக்கு தான் நாங்களே ஒரு ஏற்பாடு பண்ணி அவளை இந்த வீட்டுக்கு வர வச்சு ஒரு ஒண்ணுக்குத்தவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒட்டுமொத்த சொத்தையும் வாங்கிலான்னு பார்த்தோம். ஆனா இந்த கிங்ஸன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவன் என்னன்னா அவ அழகுல மயங்கி அவதான் கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை ஒரு ஒண்ணுக்குத்தவனுக்கு தான் பிடிச்சு கொடுக்கணும். அவளை ஒரு நாள் இந்த கிங்ஸன் கூட வாழக்கூடாது. அந்த கிங்ஸன் கூட எவளுமே வாழக்கூடாது. இந்த கிங்ஸ் முன்னாடியே இந்த லியோனை வேற ஒருத்தன் கூட வாழணும். அதை நான் பார்த்துக்கிட்டேன். அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இனி ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்ல, அந்த லியோனா. முடிச்சு காட்டுவா இந்த தங்க மயில. இந்த தங்க மயிலால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. முடிச்சு காட்டுறேன். விட்டுட சொல்லிட்டேன். சரி, கட்டி பிடிச்சோட கூட பாப்போம். என்ன விட்டுட சொல்லிட்டேன். எதுக்கு பிடிக்கலையா? இங்க யாரும் பார்க்க மாட்டாங்களே. சரி, அந்த சைடு போலாமா? என்ன மரியாதையை விட்டுட சொல்லிட்டேன். ஏன்டி நான் பண்றது பிடிக்கலையா? அது என்ன விடுங்க. அதான் உங்களை பத்தி விசாரிச்சுட்டு அப்புறம் பிடிக்கிறா இல்லையான்னு சொல்லணும்னு சொன்னீங்களே. நான் என்ன விசாரிக்க விடுங்க. என்ன போட விடுங்க. ஓ, விசாரிக்க தான் கிளம்பியிருக்கா? நான் இப்படிதான் பண்ணுவேன். எனக்கு இப்படி பண்ண பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்படிதான் பண்ணுவேன். எனக்கு சொந்தமான இடத்த எல்லாத்தையும் தொடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு எனக்கு பிடிக்கணும். விடுங்க. பிடிக்கலன்னா பரவாயில்ல, பிடிக்காத மாதிரி நடிச்சேன்னா அதான் இப்படியே போச்சுன்னா நான் என்னையும் மறந்துடுவேன். அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன ரொம்ப போதையாக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குது. வாழ்ந்துருவோமா? வாழ்ந்துருவோமா? இந்த இடைவெளி வேணுமா? எனக்கு பிடிக்கல. இந்த இடைவெளி வேண்டாம். இன்னும் நெருக்கம் வேணும்னு தோணுது. எனக்கு இன்னும் நெருக்கம் வேணும். இல்ல, இன்னும் இடைவெளி வேணுமான்னு கேட்டேன். சரி, நான் பார்த்துக்கிட்டேன். இடைவெளி வேண்டாம். இவ்வளோ இடைவெளியில இருக்கக்கூடாது. ஓய், கொடுத்துறேன். உன கொடுத்துறேன். பார்த்துக்கிறேன். பத்திரமா பார்த்துக்கிறேன். கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறேன். சத்தியமா பார்த்துக்கிறேன். மனசை எனக்குள்ள வந்துடுறேன். பத்தி பார்த்துக்கிறேன். கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறேன். வேணும், எனக்கு வேணும். உன் மூலமா எனக்கு குழந்தை வேணும். உன் மூலமா எனக்கு குடும்பம் வேணும். உன் மூலமா எனக்கு சந்தோஷம். உன் மூலமா எனக்கு எல்லாமே வேணும். அதுக்கு எனக்கு நீ வேணும். இதுக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியல.
வா போலாம். இதுதான் சாதிக்க போறேன்ட்டு போன லட்சணமா? ஏதோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, மனசே சரியில்லைன்னு சொன்னா நானே ஆச்சரியத்துல மட்டும் நிக்க. இவளை நம்பி நாம வேற வந்திருக்கோம் கரெக்ட் விசாரிக்க போறதுக்கு. இவன் என்னன்னா இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிட போலுக்கு. இசை அவ இன்னும் மயக்கத்திலிருந்து எந்திக்கல. எப்படி இருக்க போற? அப்ப நம்மளெல்லாம் பார்த்தவளுக்கு எப்படி தெரியுதான்னு கேட்க. பிடிக்கவே இல்லைன்னா காலத்துக்கு சும்மா தான் வச்சிருப்பேன்னு சொன்னா கடற்கரை மண்ணில் தான் எழுதி வைக்கணும். ஒத்துக்கைவா சொன்னதெல்லாம் மெய் மறந்து நிக்கா. இந்த லட்சம் தான் நாம வேற ரொம்ப அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டோம். அவ எந்திக்க மாதிரி தெரியல. இது பிடிச்சிருக்கு. நீ மறந்து நிக்க போற. இது பிடிச்சிருக்கு. ஓய், உன் கூட்டணிகள் வந்திருக்காங்க. ஐயோ சரி கேசலாரு இல்ல. ஐயோ என்ன பாத்துருப்பாளோ. ஹலோ இன்னைக்கு மட்டும் அவன் நடிக்கட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்கு. சரி பாத்துக்கலாம் விடு. நம்ம வேற எங்கேயாவது போயிருக்கலாமா? அது உனக்கு கெஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா ரோடுங்கிறதே மறந்துட்டோம். அப்படியே மை மறந்து நின்னுட்டோம். சரி திரும்பி பாரு. மானம் போச்சு. நல்லா இருந்தது. கொன்னுருவேன். பிடிச்சிருக்கு. சத்தியமா என்னால முடியல ஜபா. அது வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டே இருந்தா. வெயில் அப்படி கிறங்கி கிறக்கும். மயக்கமா ஆயிட்டு ஒரே மயக்கமா போச்சுது. ரொம்ப கடுப்பேத்துறாங்க. ஓ, தென்மேற்கு பருவக்காத்து மலையில உங்களுக்கு வெயில் மயக்கம்? இல்ல கூறாப்பு இல்ல, வெதுவெதுப்பா வெயில் அடிக்கல, அது அவளுக்கு ஒத்துக்கல. இப்ப கூட அவ மயக்கத்திலே இருக்கா? பாவம், பிள்ளைக்கு ஒத்துக்கவே இல்ல. ஜபா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன் ஜபா. பாவம், ரொம்ப நேரமா அவளுக்கு கிறக்கம் மயக்கம். ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியும். மயக்கமா கிறக்கமா? என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. திரும்பி பார்த்தா என்ன அசிங்கமா மறைப்பாளல. அதான் வெயில் கூறாப்பு, இந்த வெயில் சுள்ளுன்னு பிடிக்கல, அதுல கொஞ்சம் அவளுக்கு கிறக்கமாயி போச்சு. கொஞ்சம் திரும்பிட்டி. அம்மா எனக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல இருக்க. பிடிக்கவே இல்லைன்னு சொன்ன. ஒரே தலை சுத்துட்டி. ஆமா, எங்களுக்கும் ஒரே தலை சுத்துதா. சரிம்மா, பத்திரமா பாத்துக்கிடுங்க. சரி, நாங்க பாக்கிறதுக்கு என்ன இருக்கு? எடி இப்ப நான் அப்பவே வந்து காத்திருந்தேன்டி. அதான் வெயில் ரொம்ப சுள்ளுன்னு பட்டுச்சா. போதும். ஏன்டி இப்ப கூட அவ தள்ளி வரலட்டி, அங்கதான் மட்டும் நிக்கா. மயக்கமா தயக்கமா? இல்லையானா மயக்கமா தயக்கமா? இல்லடி, ஒரே மயக்கம். ஆமாமா, ஒரே மயக்கம் தான். நம்மள வேற கடுப்பேத்துறாள. ஜபா இவ நம்மள ரொம்ப கடுப்பேத்துறா ஜபா. இசைக்கு தள்ளி வாயே. அதே கிறங்கிட்டாலா, அத புடிச்சு வச்சிருந்தேன். அதை நாங்க புடிச்சுக்கிடுவோம்னே. சரிம்மா, நல்லா இருக்குது. ஒரு அட்டை கட்டி பிடிச்சுக்கிடுவோம். பார்த்து பார்த்து பார்த்து. அதே போதும், விடுங்க. நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். இறக்கி விடுங்க. இருக்கணுமா? ஆமா. சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. உனக்கு பிடிக்கல இல்லடி, அது வந்து அப்படி மயங்கி சொக்கி போய் கிடக்க. என்னமோ தெரியல. இங்க பாரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு முறையே தெரியும். நீ ஏற்கனவே மயங்கிட்டேன்னு எங்களுக்கு தெரியும். நானும் எதுவுமே புரியுது. அந்த முகம் நீ நினைச்சாலும் விலைக்கு போக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட முகம். இதுல என்னடி இருக்கு? நீ எத்தனை நாள் தனியா இருக்க முடியும்? நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த முகமே உனக்கு கிடைச்சிருக்கு. வாழு. நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். உன்னை தனியான இந்த உலகம் வாழ விடாது. எவங்க ஏதாவது பிடிச்சு கொடுக்க நினைப்பாங்க. அப்படி எவங்கிட்டயோ போய் இருக்கிறதுக்கு உனக்கு பிடிச்ச முகம், அதே குணம், அதே காதலி, அதே அன்பு எல்லாம் அப்படியே இருக்கிற
இவர் கூட வாழ்றது ஒன்றும் தப்பு இல்லையே. கொஞ்ச நாள்ல எல்லாம் மறந்துடும். சத்தியமா சொல்றேன். அந்த கிங்ஸன் உன்னை வாழ்த்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த கிங்ஸனை தான் அனுப்பி வச்சிருக்கோம். நான் நிஜமா சொல்றேன் டே. சந்தோஷமா இருட்டே. எதுவும் இல்ல. அதுக்கு முன்னாடி இவங்க யார் நம்ம கண்டுபிடிக்கணும். சும்மாலாம் போய் இங்க முடியாது. அது அப்படி கட்டிட்டு நின்னியோ. அதான் சொன்னேன், நான் எப்பவுமே என்னையே மறந்துடுதானே. சரி சரி வா போய் விசாரிச்சுட்டு வருவோம். தம்பிலே என்ன உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. நீ சின்ன பிள்ளை இருக்கும்போது எனக்கு ஒண்ணு பிடிக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே உன் மேல ஆசைப்பட்டேன். போக போக உன் குணம் மோசமான குணம்னு கண்டுபிடிச்சேன். ஆனாலும் என்னால வெறுக்க முடியல. ஏன்னா முத இந்த மனசுக்குள்ள வந்தவா நீதான். அதனாலவே என்னவோ தெரியல, நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஒண்ணு வெறுக்க முடியல. அந்த அடுக்கு சட்டியில ஒண்ணு பார்த்தேன். அன்னிலிருந்து எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நீ போகும்போது உனக்கு பின்னாடி வந்திருக்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது நீ கிங்ஸன் மேல ஆசைப்பட்டேன்னு. எனக்கு தெரியும் கிங்ஸன் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான், அவனை நேசிக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா என் காதலே ஒரு நாள் உனக்கு சொல்லுவேன்னு நம்பிக்கையோட இருந்தேன். சொல்லிட்டேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, காதலிச்சா சரி, காதலிக்காம போனாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ என் காதல உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஐ லவ் யூ. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நீ என்ன குணத்துல இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும். ஏன்னா இது எதையுமே பார்த்து நான் உன்னை விரும்பல. உன்னை பார்த்த எனக்கு எனக்கு பிடிச்சது. இவன் என் மனைவியா வந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உன் கூட வாழ்ந்தா மனசுக்கு நிறைவான வாழ்க்கை வாழ்வேன்னு நினைச்சேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஐ லவ் யூ. ஒருவேளை உனக்கு என்ன பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னா மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழலாம். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நீ யாரு என்ன எதுவும் எனக்கு தெரியாது. நீ யாரு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி தான் நான் உன்னை விரும்பினேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னை பார்க்கவே தினமும் வருவேன். அந்த பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு நீ துள்ளி வருவேன். மான்குட்டி மாதிரி அதை ரசிக்கிறதுக்காகவே வருவேன். அவ்வளோ லவ் பண்ண தினமும் பார்க்க வருவேன். ஆனா நீ பக்கத்துல இருந்தோம் உங்ககிட்ட என் காதல என்னால சொல்ல முடியல. என் சூழ்நிலை ரசிப்பேன். யாரும் இல்லாத நேரம் ரசிப்பேன். நீயே பார்க்காத நேரம் ஒன்னு ரசிப்பேன். யாருமே இல்லாத நேரம் உங்ககிட்ட என் காதல சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா சந்தர்ப்பம் அமையல. பயம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு. சூழ்நிலை அமையல, அவ்வளவுதான். பிடிக்கல தெரியும் உனக்கு இப்போதைக்கு என்ன பிடிக்காதுன்னு. ஆனா கட்டாயம் ஒரு நாள் உனக்கு என்ன பிடிக்கும். எனக்கு இங்க யாரையுமே பிடிக்காது. எனக்கு எவனையும் பிடிக்காது. உன் மனசுக்குள்ள வஞ்சமும் சூதும் வாதம் நிறைஞ்சிருக்கு. அதனால இப்ப உனக்கு நல்லது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது. எனக்கு கெட்டது ஃபுல்லா நிறைஞ்சு கிடக்குது. இங்க பார், நீ இந்த குடும்பத்துக்குள்ள இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரிஜினல் வாரிசு யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீ ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள வந்த, எதுக்கு வந்து எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட அடைக்கலமா வந்தா உன்னை காப்பாத்த என்னால முடியும். என்னது, நீங்க என்ன காப்பாத்த போறீங்களா? என்கிட்ட இருந்து உங்களை யார் காப்பாத்துறான்னு பார்க்கலாம். ஆணவத்துல அழிய போற. நல்ல வாழ்க்கை இழந்துடாது. ஏது நீங்க போடுற அந்த பிச்சைக்கார வாழ்க்கை? நான் போடுறது பிச்சைக்கார வாழ்க்கை இல்ல, காதல் வாழ்க்கை. அன்பு, பாசம், நேசம் எல்லாம் கலந்த வாழ்க்கை. அதுதான் என்னால கொடுக்க முடியும்னு சொன்னேன். நீ நினைக்கிறது எதுவுமே என்னால கொடுக்க முடியாது. வீணா வாழ்க்கையை இழந்துட்டு போயிடாத. ஒழுங்கா என் கையை பிடிச்சிட்டு என் பின்னாடி வரதுக்கு வழிய பாரு. ஒரு அழகான வாழ்க்கையை வாழலாம். பைத்தியமாடா நீ? இல்ல கிறுக்கனடா நீ? உன் மூஞ்சியும் உன் முகரையும் கொஞ்சமாவது கண்ணல்ல உன் மூஞ்ச பாரு. எந்த விதத்துல நீ எனக்கு பொருத்தமானவனானு பாரு. எந்த விதத்துல பொருத்தம் இல்லாத நீ என்ன காதலிக்கிற? நீ என்ன காதலிக்க சொன்னதே எனக்கு அசிங்கம். கேவலம். நீ நீ என்ன காதலிக்கிற? இத வெளிய சொல்லிடாத, எனக்கு அசிங்கம். அழகுக்கு முன்னாடி நீ பக்கத்திலே வர முடியாது. அதனால்தான் அப்பேற்பட்ட பேரழகா உன்னை பார்த்து ஒதுங்கி போனாலும். வாய மூடு. காதலுக்கு தேவை அழகு இல்லடி. அழகு ஐஸ்வர்யம் இல்ல, நல்ல மனசு, நல்ல குணம், நல்ல எதிர்காலம். பேரழகியா அப்படி ஒண்ணும் உங்ககிட்ட பெருசா எதுவும் இல்ல. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே ஒருவேளை இப்போ உன்னை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்காது. நான் உன்னை பார்க்கும்போது குழந்தை, அதனால பிடிச்சிருந்தது. மனசை பறி கொடுத்துட்டேன். அதுல இருந்து வெளியில வரது கஷ்டமா இருக்கு. ஆமாமா, நான் அழகு தம்பி தான், என்கிட்ட அழகு இல்லதான். ஆனா உன்னை உண்மையா நேசிச்சேன். இப்ப சொல்றேன்டி, என் காதலுக்காக நீ என்கிட்ட வருவ, தவம் இருப்ப. எந்த அழகை நீ உயர்த்தி பேசுறியோ அந்த அழகை தூக்கி எறிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவ. அப்போ பாருடி என் ஆட்டத்தை. கேவலம். இவ என்கிட்ட காதல் சொல்லிட்டு போற. அருவருப்பா இருக்கு. அழகு என்ன? அந்த பேரழகனுக்கு நான் பொருத்தமானவன் நினைச்சு வாழ்ந்துட்டேன். அந்த பேரழகனுக்குத்தான் நான் வாழ்க்கப்படுவேன்னு
தைரியமா வாழ்ந்துட்டேன். ஆனா எதுவுமே இல்லாதவா அவனுக்கு சரிக்கு சவால் நின்றுட்டு போயிட்டா. என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்குன்னு இந்த கிங்ஸ் அவ பின்னாடி போன எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு விடுறேன். சுண்டிக்க போய் உள்ள கொஞ்சம் போல இருந்துகிட்டு பார்த்த வருத்த பாரு. ஏமா தங்கப்புல எங்க சுத்திக்கிட்டு இருக்கா? நான் எங்க சுத்துவேன்? நீங்க ஒண்ணும் கேள்வி கேட்க கூடாது. சரி நான் கேள்வி கேட்கல. என் தங்கப்புல எங்க சுத்துது? எதுக்குங்க என் பின்னாடியே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வேவெல்லாம் பார்க்கல. என் புள்ள எங்க தனியா போறானு பயந்து போய் வந்தேன். நான் ஒண்ணு பச்சை பிள்ளை இல்ல தொலைஞ்சு போறதுக்கு. பச்சை புள்ளதான் எனக்கு நீ தானே பச்சை புள்ள. என் செல்ல புள்ள நீ தானே. இப்பல ஒண்ணு பேச வேண்டாம். நான் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். மயக்கத்தை பத்தி இவ பேசுறா. கொஞ்சம் தூக்கிச்சு கொஞ்ச நாளே மயங்கிடுவா. இது உங்க அப்பாவா? ஆமாமா இவரோட அப்பா. அது உங்க முகச்சாடையிலே தெரியுது. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியா இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவியா? யாரும் எங்க அப்பாலாம் இல்ல. தங்கப்புல அது முகரக்கட்டையே காட்டி குடுக்கட்டி. ஏ தங்கப்புல நான் கோமா இருக்கேன். ஏ அப்பா நல்லா இருக்குது. இது நான் ரொம்ப கோமா இருக்கேன் மிட்டி. தங்கப்புல என்ன அழகா இருக்கு. ஏ தங்கப்புல அதான் நான் கோமா இருக்கேன்னு சொன்னோம்ல. ஏ அப்பா சரி இப்ப எங்க சுத்திட்டு வரியா? வேற ஒண்ணு இல்ல. அவிய பத்தி விசாரிக்க சொன்னாங்க. அதான் அவிய பத்தி விசாரிக்கிறதுக்கு அவிய ஊருக்கு நாங்க போய் சுத்திட்டு வரோம். இந்த புள்ள என்ன சொல்லி யார் விசாரிச்சுட்டு வரியா? அதான் அந்த முரட்டு பையல. இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி விசாரிச்சுட்டு வர? பந்தயமே அதானே. யார் பார்த்தாலும் அவன பேர் கட்டலே பயப்படுதாங்க. பின்ன பயப்படாம என்ன பண்ணுவாங்க? உண்மையிலே தேவைதான். அவன் கிட்ட வர சொல்லலாம் வைக்காத. என்னடி இப்படி சொல்றவ? இங்க பாரு அவன் தொழில் தாதா தொழில். ரவுடி சொன்னா அவன் தொழில் பெரிய தொழில் அதிபாரு. அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். அவங்க குடும்பம் தான் இந்த அரண்மனையில் உள்ளவங்க. அதாவது உங்க அம்மாவுக்கு அண்ணன் பையன். அப்ப முறத்தானா? அத உனக்கு பாசம் வந்திருக்கு. முறப்பையனா? இவனோட அம்மா அப்பாவை உயிரோட எரிச்சு கொண்டிருக்கானுங்க. அப்புறம் அவங்க இங்கன்னு வாழ்ந்திருக்கான். அத நான் வேற விஷயமா போக போய் தான் அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன். அதனால அந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கான். அந்த அரண்மனையில் இருக்கிற யாரும் ஒரிஜினல்லாம் கிடையாது. உண்மையிலே சொல்ல போனா ஒரிஜினல் வாரிசு நீயும் அவனும் மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. அந்த அரண்மனையை கைப்பற்றதுக்கும் அங்க இருக்க சொத்து சுகத்தை கைப்பற்றதுக்கும் ஆளுக்காலா அந்த குடும்பம்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா ப்ரூஃப் எதுவுமே இல்ல. அதனால அவங்க சாதகமா போச்சுது. அதுக்கான ஆதாரத்தை எடுத்துட்டு தான் வந்திருக்கான். நீயும் அவனும் மட்டும்தான் ஒரிஜினல் வாரிசு. சொல்ல போனா உனக்கு கூட அவ்வளவு உரிமை இல்ல. அவன் தான் அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரன். அவன் தான் வாரிசுக்கான எவிடன்ஸை எடுத்துட்டோம். ஆனா உனக்கு எடுக்க முடியல. ஆனாலும் அவனுக்குமே முழுசா எடுக்க முடியல. இவன் கூட பிறந்தவங்க இன்னும் இருக்காங்க. அங்கங்க சிதறி கிடக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. என்ன சொல்றீங்க? ஆமாமா இவன் கூட பிறந்தது எத்தனை பேரு எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்ல இவங்க அப்பா கூட பிறந்தது என் ஒய்ஃபு கூட பிறந்தது இன்னொரு தங்கச்சி உண்டு. அதாவது உங்க அம்மாக்கு தங்கச்சி. இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. இவங்க தான் வாரிசு. இவங்களுக்கெல்லாம் பயந்து அங்கங்க செதறி போயிட்டாங்க. இதே குடும்பத்துல இருக்கவங்க தான் ஏமாத்தினது. அண்ணன் தம்பிக்குள்ள ஏமாத்திட்டானுங்க. அண்ணன்காரனோ தம்பிக்காரனோ சொத்து அண்ணனுக்கோ தம்பிக்கோ போகக்கூடாதுன்னா இந்த வேலை பார்த்துருக்கானுங்க. இப்போ ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க உள்ள வந்திருக்கோம். இப்போதைக்கு வாரிசுன்னு பார்த்தா கிங்ஸனும் நீயும் தான். வேற யாரும் வர முடியாது. ஏன்னா கிங்ஸன் தாதா ரவுடின்னு தெரிஞ்சு போய் தான் அங்க உயிரோட இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்திருக்கான். நான் தான் இந்த குடும்ப வாரிசுன்னு வந்திருக்கான். அந்த பையன் வந்ததோட சரி. அதுக்கப்புறம் இந்த பையன் எங்க போனானே தெரியல. உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. கொண்டுட்டாருங்களா என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஆனா கிங்ஸன் மேல மட்டும் கை வைக்க முடியல. ஏன்னா அவன் ரவுடி தாதா. அவனை கை வைக்க முடியாது. ஏன்னா மிகப்பெரிய தொழிலதிபர். அரசாங்கத்தால நிர்வகிக்கப்பட்ட ஒரு பெரிய அதிகாரியும் கூட அவன். பாதி அரசாங்கம் அவங்க கையில தான் இருக்கு. பாதி அரசியல் இன்னைக்கு அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. அதனாலதான் ஆடி அடங்கி போய் கிடக்கானுங்க இந்த அரண்மனையில. இல்லைன்னா எப்படி அவன் உயிரோட இருக்க முடியாங்க? ஒருவேளை இனி யாரும் தேடி வராங்களான்னு பார்க்கணும். பயந்து வராம இருக்காங்களா இல்ல ஒதுங்கி இருக்காங்களா என்னன்னே தெரியல. நாங்களும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம். இனி எத்தனை வாரிசு இந்த குடும்பத்துக்குள்ள இருக்குன்னு. கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைங்க போட்டா கூட இன்னத்துக்கு 4-5 பிள்ளைங்க வந்திருக்கணும். பெரிய கதையா இருக்கும் போலுக்க. இதுதான் இவன் வரலாறு. எதுக்கு இது போட்டு வெயில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கா? அப்பா கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? உண்மையிலே நம்ம மாமா பையனா? ஆமாமா உங்க அம்மாவோட கூட பிறந்த அண்ணன் பையன் தான். இவ அப்போ மிலிட்டரியில தான் இருந்தாரு. நான் இவ அப்போ பார்த்திருக்கேன். என் கூட இருந்தாரு. அதனாலதான் இவனை கண்டுபிடிச்சேன். ஆனா அவரையும் ஒய்ஃபையும் கொண்டுட்டாங்க. தீயச்சு கொத்தி கொண்டிருக்காங்க. அப்படி அந்த அரண்மனைக்குள்ள யார் தான் என்னடி பண்ணுதா? தெரியவே மாட்டேங்குதுமா. அப்ப அங்க இருக்க தங்கமயிலும் அவங்க அம்மாவும்? அவங்க அம்மா பொண்ணே கிடையாது. இங்க எல்லாமே ஏமாத்து வேலைதாம்மா. அவங்களாம் சொந்தம் எல்லாம் கிடையாது. அவங்க எப்படி இந்த சொத்துல பங்கு வந்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஒண்ணுன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா கண்டுபிடிச்சிருவான். அவன் சரியான எத்த ஒவ்வொரு நிமிஷமா தேடிட்டு தானே இருக்கான். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ரோடு போய் அரசியல்ல இருக்கான். இப்ப அரசியல் மீட்டிங் தான் போயிருக்கான். இவன் யாரை கை காட்டி ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இந்த அரசாங்கம் இருக்கணும் இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாதுன்னு இவன் தான் தீர்மானம் பண்ணுவான். இங்க சாதாரணமா இருக்கான். அவன் சாதாரணமானவெல்லாம் கிடையாது.
இவனை நான் பார்க்கறதுக்கு 6 மாசம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு சாதாரண நம்ம பக்கத்துல இருக்கான். அவ்வளோ லேஸ்னால இவனை வேற பார்க்க முடியாது. நான் குடும்பத்தை தேடி வந்தனால தான் இங்க இருந்து இருக்கான். சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஏமா வாங்க. யப்பா. இவனை பத்தின டாக்குமெண்ட் எடுத்து ஆகணுமே. அப்படின்னா இந்த குடும்பத்துல இன்னும் உண்மையான வாரிசு நிறைய இருக்காங்க. அப்படின்னா எங்க மாமா பசங்க, எங்க சித்தி பசங்களாம் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்தும் நான் எப்படி இருக்கேன்? அவங்கெல்லாம் எங்க சிதறி கிடக்காங்கன்னு தெரியலையே. இவங்களால எப்படி கண்டுபிடிக்க? என்ன அப்ப பாதியில மிச்சம் வச்சுட்டோம். மிச்சத்தை முடிச்சிருவோமா? கொன்னுருவேன். என்ன என்னை பத்தி விசாரிச்சிட்டே என்ன? என்ன உண்மையிலேயே மாமா பையனா? ஆமா. மிச்ச பேர்லாம் எங்க இருக்காங்க? அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். தைரியமா வெளியில வாங்க, நான் வந்துட்டேன் காப்பாத்துறதுக்குன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டேன். ஆனா யாரும் வந்த மாதிரி தெரியல. இருக்காங்களா இல்லையா, இன்னும் கொண்டுட்டானுங்களா எதுவும் தெரியாது. எப்படியும் மிச்சம் மீறி 1-2 பேராதே இருப்பாங்க. அவங்க ஏன் பதிவு இருக்காங்க, எதுக்கு வெளியில வர மாட்டேங்கிறாங்க, எதுவுமே புரியல. அவங்களுக்கு என்ன ஆச்சுது, என்ன நடந்துட்டு இருக்கு தெரியல. கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும். அது எனக்கு வேலை இருக்குது. நிறைய வேலை இருக்குல்ல. நான் எழுதுற வேலையை சொன்னேன். நானும் எழுதுற வேலையை தான் சொன்னேன். போதும். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. என்ன ஏன் இப்படி என்ன கொள்ளுற? பார்வையில என்ன கொள்ளுற? என்னமோ ஒன்று இவன் கிட்ட என்ன இழுக்குது. இல்ல நான் இப்பெல்லாம் நெருங்கக்கு வாய்ப்பே இல்லை. இவன் யாருன்னு நான் முழுசா கண்டுபிடிக்கணும். எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் இப்பெல்லாம் மயங்க மாட்டேன். அது வேணும். என்ன நீதான். என்ன ஒரு மார்க்கமா சுத்தின மாதிரி இருக்கு? அதான் ஒரு மார்க்கமா சுத்த வச்சுட்டியா? பெரிய சண்டீர்னு கேள்விப்பட்ட. உன்கிட்ட இல்ல. பெரிய அரசியல் புள்ளின்னு கேள்விப்பட்ட. அரசாங்கமே உங்க கண்ட்ரோல்ல. அது நான் உருவாக்குனது. உங்ககிட்ட தான் அரசாங்கமே கேக்குது. அது என் திறமை. மயக்காத என்ன, அதை சுக்கி போய் நிக்கன்னு தெரியுதுல்ல. இது வரைக்கும் நான் இப்படி என்னையும் மறந்ததில்லை. எப்படி சுக்கி போயிருப்பேன்னு தெரியாது. ஏன் என்ன இப்படி கொல்லுற? கொல்லவா செய்ற? நிஜமா? அப்படியா? ராமுக்குவா காட்டுறேன். ஒன்னும் தேவையில்லை. எனக்கு எழுத வேண்டியிருக்கு. நான் எழுதுறேன். நான் அதை எழுதுறேன். வாய கொன்னுடுவேன். கொல்லதான் கூப்பிடுறேன். அதான் கொல்லுகிட்டு இருக்கேன். ஓய், எனக்கு வேலை இருக்கு. என்ன பாரு. முடியாது. பாவமா இல்லையா? இல்ல. நான் ரொம்ப பாவம். வேணும். என்ன? நீ. முடியாது. முடியாது. எனக்கும் முடியாது. முழுசா மயங்கிட்டேன். கொஞ்சம் மயக்கத்திலிருந்து வெளியில வரணும். ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது. இன்னைக்கு போல எந்த வேலையும் நான் பார்க்கல. முழக்க உன் மயக்கம். இந்த மயக்கத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வரணும். கண்ட்ரோல் பண்ணி பார்க்கற முடிய மாட்டேங்குது. தெரியல. என்னால முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல. முழுசா நீ எனக்கு வேணும். இந்த கிங்ஸ் நீ யார்கிட்ட கெஞ்சினது இல்ல. ஆனா உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஓடாத, கோத்த கிளப்பிடாத. கோவம் வரும். ஒரே மயக்கி வச்சேன்னா போன எந்த வேலையும் நான் பார்க்கல. முழுக்க மூளை முழுக்க நீ தான் இருக்க. எந்த பக்கத்துக்கு முன்னாலும் நீ நிக்கிற மாதிரியே இருக்குது. எனக்குள்ள 1000 மாற்றம் வருது. உன் நினைப்புல மண்டெல்லாம் குழம்புது. பெருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. அதான் எல்லாத்தையும் அப்படி போட்டுட்டு உன்னை தேடி வந்துட்டேன். அது ஆன்னு சொல்லலாம். வா. கொன்னுடுவேன். ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அப்படியா? இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன சம்பந்தம்னு காட்டுட்டா? அத்தான்னு சொல்லு. அத்தான்னு சொல்லு. நல்லா இருக்கு. நீ அத்தான்னு கூப்பிட்டோன்னா நல்லா இருக்கு. என் ரத்தத்துல பிறந்த, என் வம்சத்துல பிறந்த ஒருத்தி என்ன அத்தான்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு உறவே கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.